வணக்கம். தமிழ் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி. விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம். செங்கம் அருகே புதிய அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியை திறந்து வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாலியப்பட்டு ஊராட்சியில் அரசு நிதி உதவி பெறும் துவக்கப்பள்ளி போதிய பராமரிப்பு இன்றி பழுதடைந்த கட்டிடத்தில் இயங்கி வந்ததால் அப்பள்ளியை மூடியதால் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புனல்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சென்று வர பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்த சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்களின் சிரமம் கருதி மீண்டும் பாலியப்பட்டு பகுதியிலேயே துவக்கப்பள்ளி துவங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரிக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாலியப்பட்டு ஊராட்சியில் புதிய அரசு துவக்கப்பள்ளி துவங்கப்படும் என்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த கல்வியாண்டே 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பள்ளி செயல்பட தற்காலிக கட்டிடத்தில் துவங்கப்பட்ட புதிய பள்ளியை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து துவக்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி பேசுகையில், பாலியப்பட்டு கிராமத்தில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு பள்ளி துவங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் புதிய அரசு பள்ளி துவங்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளி மாணவர்கள் நலனில் அக்கறை கொள்ளும் தமிழக அரசுக்கு செங்கம் சட்டமன்றம் சார்பில் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார்.